அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்களா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் அந்த எக்ஸாமினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கோட் நம்பர் 504. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸு. ஸோ இதில் எக்கனாமிக்ஸு ஒரு 20 கொஷின்ஸு இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்டடி சென்டர் மூலிமா டிஆர்பி யூஜி மேத்தமெட்டிக்ஸுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சிடிஎஸ் எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இதில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கும். ஸோ அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 180, ரெபோ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்றது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் ரெபோ ரேட்டு, ரிவர்ஸ் ரெபோ ரேட்டு, சிஎல்ஆர், சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், ஸோ போன்ற வட்டி விகிதங்களை நமக்கு டிசைட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க்காக அனௌன்ஸ் பண்ண. ரிசர்வ் பேங்க்கில் பார்த்திங்களா, மானிட்ரி பாலிசி கமிட்டி 2016 ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எம்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிசர்வ் பேங்க் கவர்னர்னுடைய தலைமையில் 6 பேர் கொண்ட கமிட்டி இது. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஆர்பிஐ ப்ளஸ்ஸு மற்ற கமர்ஷியல் பேங்க்குங்க கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது எல்லாமே தானே. சரி, ரெபோ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமர்ஷியல் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்க்குன்னா எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு போன்ற வங்கிகள்லாம் அதனுடைய டெபாசிட்டை சென்ட்ரல் பேங்க்கில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான வட்டி விகிதம். ஓகேங்களா? இது ரிவர்ஸ் ரெபோ ரேட்டுன்றது. ஸோ ஆர்பிஐலேருந்து கமர்ஷியல் பேங்க்கை வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான வட்டி விகிதம் அந்த மாதிரி. ஓகே, சரி, இதை பற்றி அடுத்து நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த கொஷின் நம்பர் 181 பார்த்திங்களா, பாப்புலேஷன் அப்படின்ற டாப்பிக்கு மிகப்பெரிய டாப்பிக்கு. ஸோ அதில் யூனிட் 10 லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு பாப்புலேஷன் அப்படின்றது. நமக்கு பாப்புலேஷனை பார்க்க போகிறதுல என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஆக்சுவலாக 2011 சென்சஸ் படி இந்தியாவினுடைய பாப்புலேஷன், ஆல் த ஸ்டேட் பாப்புலேஷன், ஸோ ஜெண்டரு, செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி, ஸோ ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷனுடைய டென்சிட்டி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம படித்தோங்களா ஓரளவு இந்த கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, நாட்டின் மக்கள் தொகையில் வேலை செய்யும் திறன் உள்ள மக்களின் விகிதம் அதிகமாகுவதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடைகின்ற நிலை என்னவாகும் அப்படின்றது. ஆக்சுவலாக இது வேலையோட பாப்புலேஷனை வித் எக்கனாமிக்கோட கம்பேரிசன் பண்ணது பாப்புலேஷன் டிவைடன்ட்டு. பாப்புலேஷன் டிவைடன்ட்ன்றது பார்த்திங்களா, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் என்ன அப்படின்றது இது. ஆக்சுவலாக பாப்புலேஷன் ஸ்டடீஸ்ன்றது பாப்புலேஷனை பற்றி படிக்கிறது. பாப்புலேஷன் பற்றி ஒரு ஆய்வு, ரிசர்ச் இது டெமோகிராஃபின்றது. உமன் எம்பவர்மெண்ட்றது பெண்கள் சமூக பொருளாதார அரசியலில் மேம்பாட்டு வர்றது. ஸோ டெவலப் ஆகிறது தான் உமன் எம்பவர்மெண்ட். ஓகேங்களா? டெமோகிராஃபிக் டிவைடன்ட்ன்றது, டெமோகிராஃபிக் அப்படின்றது பாப்புலேஷனை ஒரு 0 to 15 ஏஜ், 16 to ஒரு 30 ஏஜ், 30 to ஒரு 59 ஏஜ், ஸோ 60 and above இந்த ஏஜில் அவங்களுடைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ்னால் இவங்க தான். இவங்க ஒர்க்கிங் பீப்புள்ஸ்னுடைய அவங்களுடைய ஒர்க்கு மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்களால் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, பட் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு உண்டு. அதே போல் முதியோர்களால் நமக்கு அவங்களால் உழைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் பாப்புலேஷன் டிவைடன்ட். கொஷின் நம்பர் 182 பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் என்ன டாபிக் படிக்கணும்னா, 6 ரேஷியோ மஸ்ட். 2011 படி 940. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 995. ஓகே, மிக குறைந்ததாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்களா, ஸோ ஹரியானாவில் 799, 789. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு கூற்று காரணம், இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் கட்டாயம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகே,
மக்கள் தொகை மாற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாற்றமாக இருக்கும். 3வது கட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதி வீழ்ச்சி அடையும். ஓகேங்களா? சரி, முன்னேறிய நாடுகள், நல்ல முன்னேறின நாடுகள் மக்கள் தொகை மாற்றுறது 3வது தப்பு. எப்படின்னா நல்ல டெவலப்டு, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, ரஷ்யா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இல்லை டெவலப்டு கண்ட்ரிஸ், அவங்களுடைய இது என்னென்னா பர்த் ரேட்டு வந்து குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் டெத் ரேட்டும் அதே போல் குறைவாக தான் இருக்கும். ஓகே, டெத் ரேட்டும் வந்து நல்ல டெவலப்டு இருக்கிறதுனால அவங்களது குறைவாக தான் இருக்கும். பர்த் ரேட்டு, குழந்தைகள் பிறப்பும் குறைவாக இருக்கும், டெத் ரேட்டும் குறைவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இது குறைவு அப்படின்றது ஆக்சுவலாக கரெக்டு. வீழ்ச்சி அடையும் அப்படின்றது பார்த்திங்களா அது வந்து ஒரு ராங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும். எப்படின்னா நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸில் பிறப்பும் கொஞ்சம் குறைவாக தான் பெற்றெடுத்துக்கிறாங்க, இறப்பு விகிதம் நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால குறைவாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக்சுவலாக. சரிங்களா? பிறப்பு இறப்பு விகிதம் குறைவு அப்படின்னா ஆக்சுவலாக இது ரெண்டும் கரெக்டாக தான். சரி, நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். நம்மளுடைய 5 இயர் பிளானிங் மிக மிக முக்கியமானது. எப்படின்னா யூனிட் 10ல் டியில் பிளானிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? பிளானிங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா பிளானிங் கமிஷன் 1950 ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய மேஜரான ஒர்க்கு 5 இயர் பிளானிங். இது வரைக்கும் இந்தியாவில் 5 இயர் பிளானிங் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2014 வந்து நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ போயிட்டுருக்கு. அதில் இந்த 5 இயர் பிளானிங்கில் ஒவ்வொரு டைமும் ஒரு மாடல் அப்படின்னு இருக்கும். மாடலு ஏதோ ஒரு ஸ்லோகன் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டுன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, செகண்டுன்னா இண்டஸ்ட்ரீஸு, தேர்டு அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரீஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். ஸோ 11th ஒன்றுக்கு டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்து அப்படின்றது தான் 12th 5 இயர் பிளானிங். இதே இது 11th 5 இயர் பிளானிங். 12th 5 இயர் பிளானிங் சஸ்டைனபிள் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு வரும். ஓகே, சரி. பிரதான் மந்திரி கிராம் அப்படின்னு வருது, ஹிந்தி வேர்டு. ஸோ உடனே கிராமப்புறம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சதக் அப்படின்னா சாலை, சாலை அமைத்தல். யோஜனானா திட்டம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எப்படின்னா 2005. 2006 செப்டம்பரில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க, மகாத்மா காந்தின்றது. கொஷின் நம்பர் 187ல் முதலில் வேலை உரிமை என்ற சட்ட ரீதியான வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வாஸ் ஃபஸ்ட்டு டு கிவ் ரெகக்னேஷன் ரைட் டு ஒர்க், கட்டாயம் ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது. ஓகே, ஐஆர்டிபி 1978. இது ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ அதுவும் 1979. இது 1983. நெக்ஸ்ட் கொஷின், 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 15th ஃபினான்ஸ் கமிஷனில் மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷேரிங் எவ்வளோ. இப்போ ஒரு ஜிஎஸ்டி ஒரு பொருளை விற்ற வரி விற்கிறாங்க. ஸோ அது போகுது, அது ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். அந்த ஷேரிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்களா 41% அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ அட் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16th கமிஷன் போயிட்டு இருக்குது. 15th ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர் என்கே சிங்கு. ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனை யார் சேர்மன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த இயர் 2026 to 2031 வரைக்கும் 5 years ஒன்ஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஷேரிங்க்கான எத்தனை சதவீதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொஷின் நம்பர் அடுத்து,
இந்திய அரசாங்கம் தொடங்கிய தகவல் தொழில்நுட்ப சட்டம் உரிமத்தை ஒழுங்குபடுத்த கொண்டு வரப்பட்டது. அந்த கமிஷனின் பெயர் வந்து பார்த்திங்களா கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. A demand side impetus to growth belongs to. வளர்ச்சிக்கு தேவை சார்ந்து உந்துதல் என்பது எதற்கு சொந்தமானது அப்படின்னா சார்ந்து உந்துதல் அப்படின்றது பார்த்திங்களா சர்வீஸ் செக்டார். ரயில்வே செக்டாரு இந்திய ரயில்வே கதிசக்தி மல்டி மாடல் கார்கோ இதை உருவாக்கப்படுற யாருன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ். ஓகே, மல்டி மாடல் கார்கோ டெர்மினல்ஸ் அப்படின்னா கதிசக்தின்னு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு திட்டம். ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக இதில் எல்லா ரோடில் ஹைவேஸு, ஷிப்பிங்கு, போர்ட்டு எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது. இதனுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கை டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட கதிசக்தின்னு ஒரு திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்களா சைனா வந்து ஒன்று கொண்டு வந்துச்சு. எப்படின்னா ஏஷியா யூரோப்பிய முழுக்க இணைக்கிற மாதிரி அவன் வந்து ஒரு பெல்ட்டு கொண்டு வந்தான். ஓகேங்களா, எல்லா கண்ட்ரிஸும் சாலை வழியாக. அது இந்தியாவை கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதுக்காக இந்தியா கதிசக்தின்னு ஒரு திட்டத்தை இது வந்து ஒரு 10 year பெரிய ப்ராஜெக்ட்டு. அதில் இந்த மல்டி மாடல் கார்கோ டெர்மினல்ஸ் நிறைய ஸ்டேட்டில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டுங்களா, அதுக்காக ப்ரைவேட் அமைப்புகள் இந்தியாவில் தயாரிப்பதற்கான 4 தூண்களுக்கு காலவரிசைப்படி ஏற்பாடு செய்யுங்கள். ஓகேங்களா, என்னென்னா மேக் இன் இண்டியா திட்டம் 2014 நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதும் மேக் இன் இண்டியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, ஜன்தன் யோஜனா போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ 4 பில்லர்ஸு மேக் இன் இண்டியாவில் அது க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நியூ ப்ராசஸ்ஸு, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஸோ நியூ செக்டார்ஸு, அடுத்து நியூ மைண்ட் செட்டு. இது எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம், பி ரெண்டாவது ஐஏ, மூன்றாவது வந்து பார்த்திங்களா எஸ்ஸு, நாலாவது எம். ஓகேங்களா, இது பிஐஎஸ்எம் அப்படின்றது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் நம்பர் 193 பாருங்கள், எது கரெக்ட் அப்படி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி நிறையா இருக்குது. 1948 ஆரம்பித்து இப்போ வரைக்கும். அதில் 1991 தான் ஒரு பயங்கரமான இந்தியாவுக்கு சேஞ்சஸ் வந்தது. இருந்தாலும் இப்போ அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்க 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசினுடைய வகைப்பாடுகள் என்ன அப்படின்றது +1 எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. ஸ்டேட் மோனோஃபோலிஸு, பேசிக் அண்ட் கீ இண்டிகேட்டர்ஸு, அடுத்து அரசால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்படும் தனியார் தொழில்கள். ஓகேங்களா, ஸோ இது ப்ரைவேட் மோனோபோலிஸ் இல்லை. அப்போ ப்ரைவேட்டுக்கு கொடுக்கல, எல்லாமே கவர்மெண்ட்டு தான். சரி, எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எம்ஆர்டிபி அப்படின்னு அது என்னென்னா த மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் அப்படின்றது. எப்போ இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1970 ஜூன் அப்படின்றது. எம்ஆர்டிபி சட்டம் இப்போ நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் நிறைய வந்து நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாவுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது அமலுக்கு வந்த ஆண்டு 1970. 1969 இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 195 மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்லோ டவுன் இன் 3 parts ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கான்ஸ்ட்ரைன்ஸ். தொழிற்சாலையில் உற்பத்தி குறைவதற்கான 3 முக்கிய இடையூறுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிமாண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ், சப்ளை கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சைக்ளிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, மிக முக்கியமான 3: டிமாண்டு, சப்ளை அண்ட் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் ஜிபிஎஸ்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு லொக்கேஷனை இது பண்ணுறது. ஸோ எந்த இடத்துல என்ன அப்படின்றது அக்ரிகல்ச்சர் செக்டரில். ஸோ ப்ரிசிஷியன் ஃபார்மிங் அப்படின்னா என்னதுங்கன்னா ப்ரிசிஷியன் ஃபார்மிங்னா கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் ப்ரிசிஷியன் ஃபார்முக்கு சொட்டு நீர் பாசனம், தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்றாங்க. ஸோ அதுக்கு இப்போ போதும் எக்ஸஸாக இப்போ வாய்க்கால் வழியாக விட்டங்களா தண்ணி எக்கச்சக்கமாக போகுது, வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா. ஸோ அதுதான் அதே போல் எல்லா உரங்கள்,
சத்துக்கள் பொருட்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அது துல்லியமாக இருக்கிறது தான் ப்ரிசிஷன் ஃபார்மிங்ன்றது. 197 இந்திய வேளாண்மையை பற்றிய உண்மையான கூற்றுக்கள் என்ன அப்படின்றது பார்த்திங்களா, சுதந்திரத்தின் போது நாட்டு வருமானத்தில் தப்பு இது ரைட்டுங்க. இன்றைக்கி வரைக்குமே வேளாண்மை மிகப்பெரிய பங்கு இல்லை, ஒரு 15% தான் இருக்குது. நாட்டு வருமானத்தில் வேளாண்மை தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. ஒரு 40% இருந்துச்சு, இப்போ பார்த்திங்களா 15% தான் இருக்குது. உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில் அதிகரிச்சுட்டே இருக்குது கண்டிப்பாக ரைட்டுங்களா. நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்கு தொடர்ந்து அதிகரித்து, இதுவும் தப்பு. ஸோ 2 இஸ் ஒன்லி கரெக்டு. சரி, கிடங்குகளின் மின்னணு ஒப்பந்த ரசீதுக்கான அடமானமாக கொண்டு அறுவடைக்கு பிந்தைய நிதி ஆரத்தை வழங்குவதற்கு இந்திய அரசால் 16/12/2024 அன்று துவங்கப்பட்ட கடன் உறுதி திட்டத்தின் தொகுப்பு நிதி அளவு என்ன அப்படின்றது பார்த்திங்களா. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துங்களா தான் தெரியும். ஸோ இதுக்கு 1000 கோடி ரூபாய். ஹக்மார்க் அப்படின்னா ஒரு பொருளுடைய தரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக சொல்கிறது. டு கிரேட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். லாஸ்ட் கொஷின்ஸு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்றது விவசாயிகளுக்கு ஒரு மினிமமாக இவ்வளோ விலை உங்ககிட்ட வாங்கிக்கிறான் அப்படின்றது. ஓகேங்களா, வாங்கிக்கிறான் மினிமம் இவ்வளோ ரேட்டுன்றது. கொள்முதல் விலை அப்படின்றது வாங்கும்போது எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்றது. ஒரு குறைந்தபட்ச இதை விட அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா. ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிரை போடுங்க, இவ்வளோ மினிமம் இவ்வளோ கொடுக்குறேன்னு. கொள்முதல் வாங்குறப்ப அப்போ கொஞ்சமாவது கூடுதலாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்காது. ஓகேங்களா. சரி, இஸ்யூ ப்ரைஸ் நியாய விலை கடைகளில் இருக்குது பார்த்திங்களா, ரேஷன் கடையில். ஸோ அங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான். லாஸ்ட்டாக அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் விவசாய பொருட்கள் உற்பத்திக்கு மானியம் கொடுக்கறது. சில ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு பாருங்கள். இது இதுக்கு வருது. கொள்முதல் விலை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலையோட கொஞ்சம் அதிகம். இஸ்யூ ப்ரைஸஸ்ஸு இது, ரேஷன் கடை இது. ஓகே, தேங்க்யூ. விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.